கும்பராசியில பிறந்த நண்பர்களே, உங்களுடைய காசு பணம் இந்த 3 விஷயத்துல தான் அதிகமா காலியாகும், காணாம போகும். ஸோ எந்த விஷயத்துல காசு பணம் போடக்கூடாது, குறிப்பிட்டு ஒரு 3 விஷயத்துல. ஸோ அதை பத்தி இன்றைய பதில பார்க்க போறோம். நல்லதே நடக்கும் போம் நம சிவாயும், எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம். கும்பராசியில பிறந்த நண்பர்களே, கஷ்டப்பட்டு ஓடி ஓடி உழைச்சி நம்ம பணம் காசை சம்பாதிச்சு சேர்த்து வைப்போம். ஆனா அந்த காசு ஏதாவது ஒரு இல்லை செலவாகிட்டே இருக்கும். சில நேரத்தில் செலவை கட்டுப்படுத்துவதற்காக கடன் கூட வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். ஸோ அப்படித்தான் நம்ம போய் கடன்ல போய் மாட்டிக்குவோம். அப்படிப்பட்ட அந்த காசு எதுல போய் காணாம போகும் உங்களுக்கு. ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் அதுல இருந்து நீங்க தப்பிச்சுக்க முடியும் இல்லையா? அதுக்காகத்தான் இந்த பதிவு. ஸோ கும்பராசியை பொறுத்தவரை முதல்ல தெளிவா புரிஞ்சுங்க, இந்த 2ஆம் வீடு மீனம், அதற்கு அதிபதி குரு பகவான். அவர் தான் கையில் இருக்கக்கூடிய பணத்தை சேமித்து கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் உங்களுக்கு. அந்த 2க்குரிய குரு பகவான் 12ஆம் வீடு கும்பத்துக்கு 12ஆம் வீடு மகரம், மகரத்தில் நீசம் அடைந்து பலம் இழந்து பெறார். அப்போ வீடு, வெளிநாடு, மாமியார் வீடு. ஸோ இந்த வழிகளில் உங்களுக்கு பணம் காசு காணாமல் போகும். வெளிநாடு போறேன் அப்படின்ற ஒரு விஷயத்துல பணம் காசு இழப்பதற்கு, நஷ்டப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. வெளிநாடு மட்டும் இல்லைங்க, நான் வேற மாநிலம் போறேன், நிறைய டிராவல் பண்றேன், நிறைய பயணம் பண்றேன், அதுல பணம் காசு நிறைய விரைய செலவாகும் உங்களுக்கு. சரிங்களா? வெளிநாடு மட்டுமல்ல, வீண் விரைய பயணங்கள், அதுல செலவுகள் அதிகமாகும். இதை கட்டுப்படுத்தணும், குறைக்கணும். 2வது விஷயம், இந்த மாமியார் வீடு, வாழ்க்கை துணை வழியில் அதிகமான வழி செலவுகள் அல்லது வாழ்க்கை துணை உறவுகள்கிட்ட பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள், அதுல பணங்காசு இழக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப உண்டு. ஸோ 3வது விஷயம், இந்த சொந்த வீடு கட்டணும் இல்லை வாங்கணும்னு ஒரு ஆடம்பரமாக ஆசைப்பட்டு கட்டுறது, சரியான ஒரு பிளானி திட்டமிட்டு இல்லாமல் இல்லை கடன் வாங்கி மாட்டிக்கிறது. ஸோ சொந்த வீடு சம்பந்தமான விஷயங்கள், வீட்டு சத்து, சொத்து பிரச்சனைகள், இதுல விரைய செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு எதிர்பார்த்ததை விட. ஸோ இந்த 3 விஷயத்திலும் பணம் காசு உங்களுக்கு மற்ற விஷயத்தை காட்டிலும் அதிகமாக செலவாகும், அதிகமாக காணாம போகும், அதிகமாக விரயமாகும். ஸோ அதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப இருக்கு. ஸோ இந்த 3 விஷயத்திலையும் எப்போதும் கொஞ்சம் கவனத்தை செலுத்தினா கும்பராசிக்காரங்க உங்களுடைய பணம் காசை நீங்க சேவ் பண்ணிக்க முடியும், காப்பாற்றிக்க முடியும். சரிங்களா? இதை மட்டும் தவறாம நீங்க பண்ணிக்கங்க.